जब से आपने यूनिफॉर्म सिविल कोड के बारे में लोगों को बताया और ये वादा किया, अब उस पर भी एक दूसरा नैरेटिव है। अब लोग कहते हैं कि ये वन नेशन वन ड्रेस हो जाएगी, वन नेशन वन फूड हो जाएगा, वन नेशन वन लैंग्वेज हो जाएगा, और उसका एक आगे ये है कि अब वन नेशन वन लीडर हो जाएगा, और हम उसी तरफ बढ़ रहे हैं। உங்களுக்கு என்னைக்காவது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இப்படி சொல்றவங்க கிட்ட கவுண்டர் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாட்டியாவது கேளுங்க. நீங்க இந்த நரேட்டிவை எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னு. இது ரொம்ப சீரியஸான விஷயம். அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க யூசிசியை படிச்சிருக்கீங்களான்னு. யூசிசினா என்னன்னு. பொறுப்பு உங்களுக்கும் தானே இருக்கு. நான் பதில் சொல்லி நாட்டுக்கு சொல்றதுங்கிறது நீங்களும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஆனா குறைஞ்சது இந்த நாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. கோவாவில் யூசிசி இருக்கு. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, கோவாவில் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களான்னு, இல்ல கோவா மக்கள் எல்லாம் ஒரே மாதிரியான உணவு சாப்பிடுவாங்களான்னு. இதெல்லாம் என்ன விளையாட்டு? யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கும் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் குறைஞ்சது 2 டசன் தடவை சொல்லிருச்சு நாட்டுக்குள்ள யூசிசியை கொண்டு வரணும்னு.